நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. கதிர் இயக்கம். ரேடியோனா கதிர், ரைட்டா? கதிர் இயக்கம்னு என்னது? நியூக்ளியஸு பிரிகிறது. நியூக்ளியஸு ஸ்டெபிள் இல்லாமல் இருக்கும். பிரிஞ்சு நியூக்ளியஸை கொடுக்கும், ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை கொடுக்கும், ப்ளஸ்ஸு பார்ட்டிகிள்ஸை கொடுக்கும், எலிமெண்ட்ரி பார்ட்டிகிளை கொடுக்கும். அந்த செயல்பாடுகள் நடக்கிற செயல்பாடுகள் பிரிகிறதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ். பிரிஞ்சு வெளியேற்றுது இல்லையா, அதுக்கு பேர் ரேடியேஷன். அந்த வெப்பம் வெளியே வருது இல்லையா, எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜியும் கொடுக்கும், அதுக்கு பேர் ரேடியேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ். அப்படின்னா ரேடியோன்னு என்ன? கதிர் ஐசோடோப்புகள், ரைட்டா? இதிலேருந்து வருது ரேடியோ ஆக்டிவிட்டி நடைபெறும்போது என்ன வருது? பல ரேடியோ ஐசோடோப்புகள் வருது. ஐசோடோப்னு என்னது? அதாவது அதோட அட்டாமிக் எண் சேமாக இருக்கும், அட்டாமிக் மாசு சேமாக இருக்காது. அப்போ நியூட்ரான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? பல ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா கதிர் ஐசோடோப்புகள், கதிர் இயக்க ஐசோடோப்புகள், பல கதிர் ஐசோடோப்புகள், கதிர் இயக்க ஐசோடோப்புகள் கேன் பி அப்டைன்டு பெறப்படுகின்றன, உண்டாக்கப்படுகின்றன. எங்கேருந்து உண்டாக்கப்படுகின்றன? ஃப்ரம் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா கதிர் இயக்கம் மூலமாக, கதிர் இயக்கம் நடைபெறுவதனால் ரேடியோ ஐசோடோப்புகள், கதிர் இயக்க ஐசோடோப்புகள் உண்டாக்கப்படுகின்றன. அதுதான் மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ். அப்படின்னா பல கதிர் இயக்க ஐசோடோப்புகள் கேன் பி அப்டைன்டு பெறப்படுகின்றன. கேன் பி முடியும், எதை பெறப்பட முடியும்னா உண்டாக்கப்பட முடியும். எங்கேருந்து? ஃப்ரம் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா கதிர் இயக்கம் மூலமாக பல ரேடியோ ஐசோடோப்புகள் உண்டாக்கப்படும். அப்போ இந்த ரேடியோ ஐசோடோப்புகள், தீஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் ஹவ் ஃபவுண்டுன்னா தென்படுகிறது. ஒய்டு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். ஒய்டுனா பரந்த, வெரைட்டினா பல செயல்முறைகளில் இது பயன்படுவது தென்படுகிறது. பல செயல்முறைகள்னால் பல செயல்முறைகள்னு என்ன? இது பயன்படுகிறது. இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா ரேடியோ ஐசோடோப்னா கதிர்வீச்சு ஐசோடோப்பானது ஃபவுண்டுன்னா செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃபவுண்டு தென்படுகிறது இல்லை, செயல்படுகிறது. எங்கே செயல்படுகிறது? ஒய்டு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஒய்டு வெரைட்டி அப்ளிகேஷனா பரந்த, வெரைட்டினா பரந்த பல அப்ளிகேஷன் செயல்முறைகளில். அப்போ உதாரணம் என்னென்ன செயல்முறைகள்னு பார்ப்போமா? இந்த ஃபீல்டுனா அந்த ஃபீல்டில், மெடிசன் என்ற ஃபீல்டில், இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்ற துறையில். ஃபீல்டுனா துறை, எந்த துறை? மெடிசன் துறையா, எஜுகேஷன் துறையா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ஃபீல்டுனா இந்த துறையில், மெடிசன் துறைனா மருந்து தயாரிப்பு துறையில், இந்த அப்ளிகேஷன் மருந்து துறையில். அப்படின்னா மெடிசன் எல்லாமே மருந்து துறை, பேஷண்ட்டை செக் பண்ணுறது, மருந்து தயார் பண்ணுறது, அது எல்லாத்துலேயும் இது ரேடியோ ஐசோடோப்ஸ் வேலை செய்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், விவசாயத்திலையும் இது பயன்படுகிறது. அடுத்து ஃபவுண்டுன்னா பயன்படுதுன்னு வச்சுக்கோ. அடுத்து இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலையிலும் இது பயன்படுகிறது. அண்டு ஆர்காலஜிக்கல் ரிசர்ச். அப்போ ஆர்காலஜிக்கல் ரிசர்ச்னு சொன்னால் தொல்லியல் ஆராய்ச்சி துறை. ரிசர்ச்னா ஆராய்ச்சி துறை. தொல்லியல் என்ன தொழில்னா பழங்காலத்தில் நடந்த ஒரு சிலை இருக்குது, சாமி சிலை. அது எப்போ உண்டாக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. பழங்காலத்தில் ஒரு 2000-3000 வருஷம் அதை கண்டுபிடிக்கிறது தான் தொல்லியல் துறை, ரைட்டா? அதுதான் தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் இது பயன்படுகிறது. இது ரேடியோ ஐசோடோப்ஸ் ஹவ் ஃபவுண்டுனா பயன்படுகிறது. இங்கே தென்படுகிறதுன்னு அர்த்தம், ஆனால் இங்கே பயன்படுதுன்னு யூஸ் பண்ணிக்கோ. ஃபவுண்ட் ஒய்டு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன், பரந்த பல செயல்முறைகளில் பயன்படுகிறது. இந்த ஃபீல்ட் ஆஃப், அதை காமிக்கலாம். அப்ளிகேஷனாக இந்த ஃபீல்டுன்னு அர்த்தம். அப்படி செயல்முறைகளில் பயன்படுதுன்னா என்னென்ன செயல்முறைகளில்? இந்த ஃபீல்ட் ஆஃப், இந்த துறையில் ஆஃப் மெடிசன், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஆர்காலஜிக்கல் ரிசர்ச், சரிதா? நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். இப்போ விவசாயத்தில் எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். இந்த ரேடியோ ஐசோடோப், கதிர்வீச்சு ஐசோடோப்பானது பாஸ்பரஸ் 32. இது கதிர்வீச்சு ஐசோடோப், ரைட்டா? இந்த பாஸ்பரஸ் 32 என்பது கதிர்வீச்சு ஐசோடோப் என்று சொல்லப்படுகிறார்கள். ஹெல்ப்ஸ்னா உதவி செய்கிறது. எதற்கு? டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் க்ரோப்ஸ். அப்படின்னா இன்க்ரீஸ்னா அதிகரிக்க. எதை அதிகரிக்க? ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை அதிகரிக்க. எதனோட உற்பத்தியை? குரோப்ஸ், தானியங்களின். விவசாயத்தில் தானியம் இருக்குது, நெல் தானியம், பயிர் தானியம், எல்லாம் தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்க இந்த ரேடியோ ஐசோடோப் பாஸ்பரஸ் 32 என்ற ரேடியோ ஐசோடோப் உபயோகமாக இருக்கிறது. ஹெல்ப்ஸ்னா உதவி செய்கிறது.
த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் ரேடியோ ஐசோடோப் அப்படின்னா கதிர்வீச்சு ஐசோடோப்பானது ஹெல்ப்ஸ் உதவி செய்கிறது எதற்கு டு இன்க்ரீஸ்னா அதிகரிக்க எதை த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் குரோப்ஸ்னு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்க இது உதவி செய்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் த ரேடியேஷன்னா இது ஐசோடோப் ரேடியேஷன்ல வெளியில் போகிறது ரைட்டா, அதாவது ஆவியை வெளியில் கதிர்வீச்சுன்னு அர்த்தம், டேஞ்சரஸ் ரைட்டா. த ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் த ரேடியோ ஐசோடோப்ஸ் அதாவது ரேடியோ ஐசோடோப்லேருந்து ரேடியேஷன் ஆகுது ரைட்டா. இதுலேருந்து ஆகும், இதுலேருந்து ரேடியோ இதுலேருந்து ஆகும் ரைட்டா. அப்போ இது ரேடியோ ஐசோடோப்லேருந்து உண்டாகக்கூடிய கதிர்வீச்சானது த ரேடியேஷன் கதிர்வீச்சு ஃப்ரம் த ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா கதிர்வீச்சு ஐசோடோப், இது கதிர்வீச்சு ஐசோடோப்லேருந்து கதிர்வீச்சு உண்டாகிறது. அந்த கதிர்வீச்சு கேன் பி யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. ரேடியேஷன்னா கதிர்வீச்சுன்னு அர்த்தம், ஒரு இதில் வெப்பம் ரைட்டா. அது வெப்பம் அந்த பிரிவில் உள்ள சில இதுகள் எல்லாம் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸில் இருக்கும் ரைட்டா, அதை தான் சொல்லுவாங்க ரைட்டா. அப்போது இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்னா அது பிரிதல், இது ரேடியோ ஐசோடோப்பும் பிரியும் ரைட்டா. ரேடியோ ஐசோடோப்னா கதிர்வீச்சு, அது ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம் ரைட்டா. இது கதிர்வீச்சு, இந்த கதிர்வீச்சிலேருந்து பிரியும், எது பிரியும், இந்த ரேடியோ ஐசோடோப் கதிர்வீச்சு ஐசோடோப்லேருந்து பிரியும், வெப்பம் உண்டாகும், அது வெப்பம் உண்டாகும் அல்லது உனக்கு சில ஆன்டிபாடிஸ் உண்டாகும், அதை தான் ரேடியேஷன் சொல்கிறோம். அது உண்டாகி வெளியில் வர்றதில்ல, அது ரேடியேஷனாக கதிர்வீச்சு. அப்போ ரேடியோ ஐசோடோப்லேருந்து உண்டாகும் கதிர்வீச்சானது, அப்போ ரேடியோ ஐசோடோப்னு என்னது, கதிர்வீச்சு ஐசோடோப்னு அர்த்தம் ரைட்டா. அப்போது ரேடியோ ஐசோடோப்பில் உண்டான கதிர்வீச்சானது கேன் பி யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்கு, டு கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேராசைட்ஸ். டு கில்லுனா இப்போ பூச்சி இருக்கு இல்லையா, இப்போ விவசாயம் பண்ணுறோம், அதில் பூச்சி ஈச்சல் அந்த விவசாயத்தை செடிகளை கடித்து தின்றுது, அதனால் அதை சாகடிக்க வேண்டி டு கில் இந்த ரேடியோ ஐசோடோப்பில் இருந்து உண்டாகும் ரேடியேஷன் கதிர்வீச்சை பயன்படுத்துகிறோம். கேன் பி யூஸ்டு டு கில் த இன்செக்ட்ஸ்னா பூச்சிகள் அண்டு பேராசைட்ஸ் ஒட்டுண்ணிகள், அந்த இதிலே உட்காந்து போகிறதை தின்னுகிட்டே இருக்கும், அதான் பூச்சிகள்னால் விஷப்பூச்சிகள், இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள், அண்டு பேராசைட்ஸ்னா ஒட்டுண்ணிகள், இவை இரண்டையும் கொல்லுவதற்கு இந்த ரேடியோ ஐசோடோப்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை நாம் பயன்படுத்துகிறோம் விவசாயத்தில். அடுத்து ப்ரிவெண்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னா ப்ரிவெண்ட்னா தடுக்கிறோம், எதை தடுக்கிறோம், த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னா வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் தயாரிப்பிலிருந்து, அதாவது வேஸ்டேஜ்னா கழிவுகள், ப்ரொடக்ட்னா பாதுகாக்கிறோம், ப்ரிவெண்ட்னா பாதுகாக்கிறோம். எப்படி பாதுகாக்கிறோம், எதை பாதுகாக்கிறோம், த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வேஸ்ட்டை பாதுகாக்கிறோம் அப்படி கிடையாது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு வேஸ்ட் ஆகாமல் பாதுகாக்கிறோம். இப்போ நல்லா பாருங்க, கீழே நான் படிக்கிறேன். இது அந்த கதிர்வீச்சு எதை கொள்ளுது, அந்த இன்செக்டையும் பேரசைட்டையும் கொள்ளுது. அண்டு அதுக்கடுத்து ப்ரொடக்ட்னா பாதுகாக்கிறோம், எதை பாதுகாக்கிறோம், ப்ரொடக்ட்னா பாதுகாக்கிறோம். த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்திலேருந்து வந்த பொருட்கள், ப்ராடக்ட்னா பொருட்கள், அது தானியமோ என்ன கம்போ சோளமோ விவசாயத்திலேருந்து வந்தது ரைட்டா. அந்த பொருட்கள் வேஸ்டேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறோம். இந்த வேஸ்டேஜ் அப்படின்னா வேஸ்ட்னா கழிவு ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னா அது கழிவு ஆகாமல் ப்ரிவெண்ட் பாதுகாக்கிறோம் அப்படின்றான். எப்படி கழிவு ஆகாமல் பாதுகாக்கிறோம்னு பார்ப்போம். செகண்ட் பெரிசபிள் சேரல்ஸ் எக்ஸ்போஸ் அப்படின்னா சில பெரிசபிள்லாம் சாகக்கூடிய சில அழுகக்கூடிய, இப்போ ஒரு தானியத்தை நீ வீட்டிலே வச்சிடுற, ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும், அது முளைக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அது தானியம் முளைக்க ஆரம்பிச்சிடும், அதை நீ சாப்பிட முடியாது. இப்போ உருளைக்கிழங்க ஒரு 2 மாதம் வச்சுது, அது அழுகி போயிடும். வெங்காயத்தை 3 மாதம் வச்சுது, நாரி போயிடும் ரைட்டா. அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை இன்றைக்கி வாங்கி 1 வருஷம் கழித்து பயன்படுத்தணும்னு பார்க்குறேன், முடியுமா, முடியாது. அப்போ இந்த ரேடியேஷனை பார்த்துன்னா அது அழுகாமல் பார்த்துக்கணும் ரைட்டா. இந்த ரேடியேஷன் என்னது ஐசோடோப் ரேடியோ ஐசோடோப் இருந்து வரக்கூடிய கதிர்கள் என்ன செய்யும்னா அதை பாதுகாத்துடும். அதை ஒரு தானியம் ஒரு 5-6 வருஷம் நான் வச்சுருக்கணும், சேமித்து வச்சுருக்கேன்னா இந்த ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தணும்னா அது அழுகாமல் செய்யாமல் வச்சுருக்கோம். அதுதான் சொல்கிறான், வேஸ்டேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறது. உதாரணமாக செட்டன் பெரிசபிள், சில பெரிசபிள்னால் இறக்கக்கூடிய, அழுகக்கூடிய, மக்கக்கூடிய, பெரிசபிள்னால் சாகக்கூடிய,
யூஸ் இல்லாமல் பண்ணுறது. பெரிசபிள் என்னது? பெரிசபிள்னா இறக்கக்கூடிய. அப்படின்னா இது தானியம் இறந்தால் போகுது, இந்த இடத்துல மக்கக்கூடிய, அழுகக்கூடிய, வேஸ்ட் ஆகக்கூடிய செட்டன் பெரிசபிள் சீரியல்ஸ். சீரியல்ஸ்னு என்னது? நம்ம இதுதான் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம பருப்பு வகைகள். சில பெரிசபிள் பருப்பு வகைகள் சில மக்கக்கூடிய பருப்பு வகைகள் எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷன்ஸ். அப்படின்னா எக்ஸ்போஸ்டுன்னா விளைவிக்கப்படுகிறது, எக்ஸ்போஸ்டுன்னா உண்டாக்கப்படுகிறது, அதாவது நிகழ்த்தப்படுகிறது. எக்ஸ்போஷன் என்னது? எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது இப்போ நான் என்ன எக்ஸ்போஸ் மை செல்ஃப் அப்படின்னா நான் காட்டுகிறேன் அர்த்தம். அப்போது சில மக்கக்கூடிய சேரல்ஸ் தானியங்கள் எக்ஸ்போஸ்டுன்னா வெளிப்படுகிறது. எதற்கு வெளிப்படுகிறது? டு ரேடியேஷன்னா கதிர்வீச்சுக்கு வெளிப்படுகிறது. அப்போ அதில் கதிர்வீச்சு பாய்ச்சுறாங்கன்னு அர்த்தம். சில தானியங்களில் கதிர்வீச்சு பாய்ச்சும்போது ரிமைன் ஃப்ரெஷ்னா அது புதிதாகவே இருக்கும். எப்படி வந்துச்சோ தோட்டத்திலிருந்து அதே மாதிரியே இருக்கும். ரிமைன் ஃப்ரெஷ் பியாண்ட் த நார்மல் லைஃப். ரிமைன் ஃப்ரெஷ், அது புதிதாகவே இருக்கும், மக்காது. எப்போ வரைக்கும் இருக்கும்? பியாண்ட் த நார்மல் லைஃப். அதோட வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்குமோ, அது சாதாரணமாக வச்சுருந்தேன்னு எவ்வளோ நாளில் மக்கி போயிருமோ அதை விட அதிகமான நாள் மக்காமல் இருக்கும், அழுகாமல் இருக்கும் அந்த தானியங்கள்னு சொல்கிறான். அதுதான் மீனிங். செட்டன் பெரிசபிள் சேரல்ஸ் அப்படின்னா சில மக்கக்கூடிய தானியங்கள் எக்ஸ்போஷன்னா உண்டாக்கப்படுகிறது, காட்டிக்கொள்கிறது, அதாவது விளைவிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷன்னா கதிர்வீச்சுக்கு உட்படுகிறது. இந்த இடத்துல எக்ஸ்போஸ்னா கதிர்வீச்சுக்கு உட்படுகிறதுன்னு அர்த்தம். கதிர்வீச்சுக்கு உட்பட்டால் சில மக்கக்கூடிய தானியங்கள் கதிர்வீச்சுக்கு உட்பட்டால் என்ன செய்யும்? அது கதிர்வீச்சு தாக்கிச்சுன்னா அது வந்து ரிமைன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது இந்த கதிர்வீச்சு நல்லது. ரிமைன் ஃப்ரெஷ்னால் புதிதாகவே இருக்கும். எப்போ வரைக்கும்? பியாண்ட் த நார்மல் லைஃப். அது சாதாரணமாக இந்த கதிர்வீச்சு படாமல் இருந்தால் எவ்வளோ நாளில் அது அழுகி போயிருமோ அதை விட கதிர்வீச்சு பட்டால் அழுகாமலே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. பியாண்ட் த நார்மல் லைஃப், அதனோட வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அதை விட இன்னும் ரொம்ப நாளைக்கு புதிதாகவே இருக்கும் என்று சொல்கிறான். ரைட்டா? அடுத்து என்ஹான்சிங் த ஸ்டோரேஜ் டைம். என்ஹான்ஸில் மேம்படுத்துதல், அதிகரித்தல். அப்போ ஸ்டோரேஜ் டைம், அதை பாதுகாக்கிற டயத்தை அது நம்ம இந்த ரேடியேஷனை வச்சு அதிகரிச்சிடலாம். இப்போ ஒரு வெங்காயம் அப்படி கெட்டு போகாமல் இருக்குன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்கும். நான் ரேடியேஷன், அதை ஐசோடோப் ரேடியேஷனை பாய்ச்சினேன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். ரைட்டா? அதைத்தான் சொல்கிறான். என்ஹான்ஸில் மேம்படுத்துதல், அதிகரித்தல். எதை அதிகரித்தல்? அந்த மக்கக்கூடிய சீரியல்ஸோட டைம், ஸ்டோரேஜ் டைம். அப்படின்னா இருப்பு டைம். நம்ம இருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டாக் வச்சுருக்கோம்ல, ஸ்டோரேஜ் டைம். ஸ்டாக் வைக்கிற டயத்தை நம்ம அதிகரிக்கலாம், மக்காமல் அதிகரிக்கலாம்னு சொல்கிறான். அடுத்து வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன். அப்படின்னா ஒரு குறைந்த அளவு கதிர்வீச்சு மட்டும். வெரி ஸ்மால் டோசஸ்னால் அளவு. என்ன அளவு? ஸ்மால், சிறிய அளவு ஆஃப் ரேடியேஷன் கதிர்வீச்சு. பிரிவெண்ட்னா தடுக்கும். எதை தடுக்கும்? ஸ்ப்ரவுலிங். அப்போ ஒரு விதையை நீ ஒரு சீடை வந்து வெளில வச்சுருக்க வீட்டில், அது தானியத்தை, அது 1 மாதம் கழித்து பார்த்தானே ஈரப்பதம் காற்றுலேருந்து அது முளைக்க ஆரம்பிச்சிடும், முளை விட ஆரம்பிச்சிடும், அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சீடு பயன்படாமல் போயிடும். அதான் ஸ்ப்ரூட்டிங்னா முளைத்தல்லேருந்து கொஞ்சோன அளவு ரேடியேஷனை நம்ம பாய்ச்சினோம்னா அந்த தானியம் முளைக்காமல் இருக்கும். பிரிவெண்ட்டு ஸ்ப்ரூட்டிங்னா முளைக்காமல் இருக்கும், முளைப்பதை தடுக்கலாம். அண்டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ். அதுக்கடுத்து ஸ்பாயிலேஜ்னால் கெடாமல், கெட்டு போகிறது. ஸ்பாயிலேஜ்னா கெடுதல். அப்போ கெடுதல், எது கெடுதல்? ஆனியன் அப்படின்னா வெங்காயம், பொட்டோட்டோ, உருளைக்கிழங்கு அண்டு கிராம்ஸ் தானியங்கள், இவை 3ம் கெடுகிறது. ஸ்பாயிலேஜ்னு கெடுகிறது. அங்கே முன்னாடி ப்ரிவெண்ட்னு போட்டிருக்காரு இல்லையா, அப்போ கேடாது. ப்ரிவெண்ட்டு ஸ்ப்ரூட்டிங் அப்படின்னா நல்லா கவனிங்க. வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் குறைந்த அளவு கதிர்வீச்சு ப்ரிவெண்ட் தடுக்கிறது. குறைந்த அளவு கதிர்வீச்சு தடுக்கிறது. எதை தடுக்கிறது? 2ஐ தடுக்கிறது. ஸ்ப்ரூட்டிங்னா முளைத்தலை தடுக்கிறது. அண்டு ஸ்பாயிலேஜ்னா கெடாமல் தடுக்கிறது. அந்த ப்ரிவெண்ட் 2க்கு வரும். முளைத்தலையும் தடுக்கிறது, கெடாமலும் தடுக்கிறது. முளைத்தலை எதை தடுக்கிறது? ஒரு பயிர் வீட்டில் ஸ்டாக் வச்சுட்ட அப்படி முளைக்க ஆரம்பிச்சிடும், அது 2வது. ஸ்பாயிலேஜ் கெடாமலும் தடுக்கிறது. எதை? ஆனியன். நீண்ட காலமாக நீ வீட்டில் வச்சுருக்கலாம், கொஞ்சோன ரேடியேஷன் பாய்ச்சினா போதும்,
ஆனியனை கெடாமல் தடுக்கிறது, பொட்டோட்டோவை தடுக்கிறது, கெடாமல் தடுக்கிறது. கிராம்ஸு பயிர் வகைகளை உள்ள கிராம்ஸு நம்ம அந்த இதை தான் சொல்கிறான், எது நம்ம பருப்பு வகைகளை கிராம்ஸ்னு சொல்கிறான். இதையெல்லாம் நீண்ட காலமாக கொஞ்சோன டோஸு பாய்ச்சி, ஐசோட்டோப்பை பாய்ச்சி நீண்ட காலமாக கெடாமல் வைத்திருக்கலாம். அடுத்து மெடிசன் மருத்துவத்துறையில் இது எவ்வாறாக பயன்படுது என்று பார்க்கலாம். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். அப்படின்னா மெடிக்கல் அப்ளியன்சஸ், அப்போ மெடிக்கல்னால் மருத்துவ நடைமுறையில், மருத்துவ செயல்பாட்டில், அப்ளிகேஷன் செயல்பாட்டில். அப்போ மருத்துவத்துறையில் செயல்பாட்டில், அப்ளிகேஷன் செயல்பாடுன்னு அர்த்தம். மருத்துவத்துறை செயல்பாட்டில் ஆஃப் ரேடியோ ஐசோட்டோப்னு சொன்னால் கதிரியக்க ஐசோட்டோப்புகள் கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கதிரியக்க ஐசோட்டோப்புகள் மருத்துவத்துறையில் 2 பிரிவுகளாக வேலை செய்கிறது. ஒன்று டயகனைசிஸ்னால் கண்டறிதல். எதை கண்டறிதல்? நோயை கண்டறிதல். இந்த ஐசோட்டோப் வச்சு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதை டயகனைசிஸ்னால் கண்டறிதல். அது கண்டறிதல் எதை? நோயை. ஒரு மனிதனுக்கு என்ன நோய் இருக்குன்னா இந்த ரேடியோ ஐசோட்டோப் வச்சு டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து தெரப்பின்னு சொன்னால் என்னது? கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்னா குணமாக்குறது, கதிர்வீச்சின் மூலம் குணமடைதல். இந்த கதிர்வீச்சை பாய்ச்சி உன்னோட நோயை கட்டுப்படுத்துவாங்க, சரி பண்ணுவாங்க. அதை தெரப்பின்னா கதிர்வீச்சின் மூலம் கட்டுப்படுத்துதல். எதை? நோயை. இது டயக்னைசிஸ், கதிர்வீச்சின் மூலம் நோயை கண்டுபிடித்தல். ரெண்டாவது தெரப்பின்னா கதிர்வீச்சின் மூலம் நோயை குணப்படுத்துதல். ரைட்டா? இப்போ மூணாவது ரேடியோ ஐசோட்டோப்ஸ்னா கதிர்வீச்சு ஐசோட்டோப்புகள் ஆர் யூஸ்டு அஸ் எ ட்ரேசர்ஸ்ன்னு சொன்னால் கண்டறிதல். ரைட்டா? கண்டுபிடிக்கிறது. ட்ரேசர்ஸ்னால் கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? இந்த ரேடியோ ஐசோட்டோப் கதிர்வீச்சு ஐசோட்டோப்புகள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகின்றன. எதுக்கு? ஆஸ் எ ட்ரேசர்னால் கண்டுபிடிப்பதற்கு. எதை கண்டுபிடிச்சு டு டயக்னைஸ் த நேச்சர் ஆஃப் சர்க்குலரி டிஸார்டர்ஸ். அப்படின்னா டயக்னைஸ்னால் சரி செய்ய கண்டுபிடிச்சி இந்த ரேடியோ கதிர்வீச்சுகள் ஆர் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகின்றன ஆஸ் எ ட்ரேசர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து எதற்கு கண்டுபிடிக்க? டு டயக்னைஸ்ன்னு சொன்னால் என்னது? அதை கண்டறிதல். என்ன விதமான நோய்? அஸ் எ ட்ரேசர்ஸ்னால் அடையாளம். இது பாருங்க, நல்லா ஞாபகம் வந்துச்சு. ட்ரேசர்ஸ்னால் அடையாளம் காணுவது, எந்த நோய் என்று. டயக்னைஸ்னால் கண்டறிதல். இது அடையாளம் காணுதல். ட்ரேசர்னால் அடையாளம் காணணும், என்ன நோய் இருக்குது உடம்புல அப்படின்ட்டு. அடையாளம் காணுதல். எது? இன்னும் டயக்னைஸ்னால் கண்டறிதல். கண்டறிஞ்சு அடையாளம் காணுதல். ரைட்டா? என்ன நோயின்னு கண்டறிஞ்சு அது இந்த இடத்துல இருக்குது, நோய் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறது தான் டயக்னைசிஸ். ரைட்டா? கண்டறிஞ்சது. ட்ரேசஸ்னால் அடையாளம் காணுதல், என்ன நோயின்னு அடையாளம் காணுறது. ஆனால் டயக்னைஸ்னால் கண்டறிதல், என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி கண்டறிதல். ரைட்டா? as a ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் as a ட்ரேசர்னால் அடையாளம் காணுவதற்காக எதற்கு? டு டயக்னைஸ்னால் அடையாளம் காணுவது. இது கண்டறிதலுக்காக வேண்டி, அடையாளம் காண வேண்டி ரேடியோ ஐசோடோப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக உதாரணமாக என்ன சொல்கிறேன்? த நேச்சர் ஆஃப் சர்க்குலேட்டரி டிசீஸ்னால் அதாவது ரத்த நோயின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரத்தத்தில் உள்ள குறைபாடு காரணமாக வரக்கூடிய நோயைத்தான் சர்க்குலேட்டரி டிசீஸ் என்று அழைப்பார்கள். ரைட்டா? ரத்தத்தில் வரக்கூடிய நோய். ரைட்டா? அதை தான் சர்க்குலேட்டரி டிசீஸ் என்று அழைப்பார்கள். அதற்கு நான் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் அது இன்னொரு மீனிங் இருக்குது. என்ன இருக்குன்னா சர்க்குலேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் உள்ளது தான் சர்க்குலேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ்டு as a tracers to diagnose and nature of the circulatory disorder. சர்க்குலேட்டரி டிசார்டர்னா அதை பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால், டிசார்டர்னால் அதனோட செயல்முறைகளிலிருந்து மாறுபட்டு செயல்படுவது. ஆர்டர்னால் ஒரு ஒழுங்காக செயல்படுறது. டிசார்டர்னால்
ஒழுங்கில்லாமல் செயல்படுவது, ரத்த ஓட்டம் ஒழுங்கில்லாமல் செயல்படுவது, அதாவது சர்க்குலேட்டரி டிஸார்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ரத்த ஓட்டமானது ஒழுங்கில்லாமல் செயல்படுவதை த நேச்சர், இயற்கையிலேயும் ரத்த ஓட்டம், நேச்சர் சர்க்குலேட்டரி டிஸார்டர்னா ரத்த ஓட்டம் சில உள்ள நோய் இருந்ததுன்னா ஒழுங்கில்லாமல் செயல்படுவதை கண்டறிவதற்கு இந்த ரேடியோ ஐசோட்டோப் பயன்படுத்தப்படுகிறது. சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸாக பிளட்னா ரத்தம், ரைட்டா சொல்லிட்டான் இல்லையா. அப்போ ரேடியோ ஐசோட்டோப் கதிர்வீச்சுகள் ஆர் யூஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்கு? ஆஸ் எ ட்ரேசஸ், அடையாளம் காணுவதற்கு, அடையாளம் கண்டு, அடுத்து டு டிஸ்டயக்னைஸ், அடையாளம் கண்டு அண்டு கண்டறிவதற்கு. எதை? த நேச்சர் ஆஃப் சர்க்குலேட்டரி டிஸார்டர் ஆஃப் பிளட் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள குறைபாடு, ரத்தத்தின் ஒழுங்கற்ற செயல்முறைகளை, இந்த டிஸார்டர்னா ஆர்டர்னா ஒழுங்கான செயல்முறைகள், ரத்த ஓட்டத்தின், சர்க்குலேட்டர்னா ஓட்டம், ரத்த ஓட்டத்தின் ஒழுங்கற்ற செயல்முறைகளை கண்டறிவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இன்னொரு பயன்படுத்துகிறாங்க, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மெட்டபாலிசம் அப்படின்னா போன் நம்ம எலும்பில் உள்ள மெட்டபாலிசத்தில் உள்ள குறைகளை கண்டறியலாம். டிஃபெக்ட்ஸ்னால் குறைகள், எதில் உள்ள குறைகள்? நம்ம எலும்பில் உள்ள மெட்டபாலிசம் எலும்பில் மெட்டபாலிசம் இருக்கிற நீர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி இந்த ரேடியோ ஐசோட்டோப் மூலியமாக கண்டறியலாம். அடுத்து டு லொக்கேட் டியூமர்ஸ்னால் மூளைக்கட்டி. இப்போ மூளையில் கட்டி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு, கேன்சர் ஆகிரும். அதான் டு லொக்கேட், கண்டறிய, லொக்கேட்டுன்னா கண்டுபிடிக்க அந்த இடத்த. டியூமர்ஸ்னால் மூளையில் உள்ள கட்டியை கண்டறிய. டு லொக்கேட்னா அந்த இடத்த கண்டுபிடிக்க பயன்படுத்தலாம், எக்ஸட்ரா. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களில் மெடிக்கல் சயின்ஸில் நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து சம் ஆஃப் ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படின்னா சில ரேடியோ கதிர்வீச்சுகள், சில ரேடியோ கதிர்வீச்சுகள் விச் ஆர் யூஸ்ட் எஸ் எ ட்ரேசஸ், சில விச் ஆர் அந்த சம் ஆஃப் த ரேடியோ ஐசோட்டோப்ஸ்னால் சில ரேடியோ கதிர்வீச்சுகள், அதோட போட்டேன். அது விச் அப்படின்னு எதை குறிக்குது? அந்த ரேடியோ ஐசோட்டோப்பை தான் குறிக்குது. விச் ஆர் யூஸ்ட் எஸ் எ ட்ரேசஸ், அவைகள் ட்ரேசஸ் அடையாளம் காணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆர் அவைகள் அடையாளம், இந்த மெடிக்கல் துறையில் எதை அவைகள் யார் என்னவென்று இப்போ அது அந்த ஐசோட்டோப்புகள் பேர் என்ன? ஹைட்ரஜன் ஐசோட்டோப், அடுத்து கார்பன் ஐசோட்டோப், நைட்ரஜன் ஐசோட்டோப், சல்ஃபர் ஐசோட்டோப். இந்த 4 ஐசோட்டோப்புகளும் அண்ட் எக்ஸட்ரா இன்னும் இருக்கிறது. இவைகள் மெடிக்கல் துறையில் என்னது? இவைகள் ரேடியோ ஐசோட்டோப்புகள். இவைகள் ட்ரேசஸ், மெடிக்கலில் அடையாளம் காணுவதற்காக வேண்டிய நோயை இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து உதாரணமாக சொல்கிறேன், ரேடியோ சோடியம் ஐசோட்டோப்புன்றான். ரேடியோனா என்னது? கதிர்வீச்சு சோடியம் ஐசோட்டோப், இது ஒரு ஐசோட்டோப், ரைட்டா. ரேடியோ சோடியம், இதோட நம்பர் என்ன? Na24. இது ஒரு ஐசோட்டோப். இது என்ன செய்யுதுன்னா யூஸில் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக? ஃபார் த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா இருதயம் நல்ல முறையில் செயல்படுவதற்காக வேண்டி இது ரேடியோ சோடியம் பயன்படுத்தப்படுகிறது. எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் நல்ல முறையில் ஃபங்க்ஷனிங்னா செயல்பட, எது? இருதயம் நல்ல முறையில் செயல்பட இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரேடியோ அயோடின். அப்போது இது எதற்கு பயன்படுத்துகிறாங்க? யூஸ்டு கூர் கெய்டர்னா இந்த தொண்டைக்குழி பக்கத்தில் தொண்டையில் வந்து அந்த இது சுரக்கும். எது சுரக்கும்னா இன்சுலின் சுரக்கும். அது அதிகமாக அதில் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு, வீக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தும். இது ரேடியோ அயோடின் என்ன செய்யும்னு சொன்னால் அது 131 இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது டு க்யூர், குணப்படுத்த. எதை? கைட்டர்ன்றது தொண்டை குரல் வலை பக்கத்தில் வீக்கம் ஏற்பட்டால், கைட்டர்ன்றது அதுதான் குரல் வலை பக்கத்தில் வீக்கம் ஏற்பட்டால் அதை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரேடியோ அயன், அது Fe59. இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இஸ் யூஸ்டு டு டயக்னைஸ் அனிமியா, சோகை, ரைட்டா. அனிமியா என்ற வியாதியை சரி செய்ய இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சோகை நோயின்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் அசதியாகவே இருப்பான், ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருப்பான். அப்போ ரேடியோ அயன் இஸ் யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு டயக்னைஸ் அனிமியாவை கண்டறிவதற்கு. எது? அனிமியா நோய் இருக்கா? டயக்னைஸ் என்னது? கண்டறிதல், குணப்படுத்தல. அனிமியா நோயை கண்டறிவதற்கு ரேடியோ அயன் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று. இன்னொன்று எதற்குன்னு சொல்கிறான். அண்ட் ஆல்சோ இதோடு சேர்த்து கண்டறிவதற்கும்
அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட்னா அதற்கு குணம், அதற்கு ட்ரீட்மெண்ட்னா குணப்படுத்தவும். ட்ரீட்மெண்ட் ஃபார் த சேம்னு அதே இதை அந்த அனிமியாவை குணப்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதை கண்டு அறியவும், உடம்புல எங்கே இருக்குது இந்த நோய், தொண்டையில் இருக்கா இல்லையான்னு கண்டறியவும், அண்டு குணப்படுத்தவும். ட்ரீட்மெண்ட்னா குணப்படுத்தவும், ரைட்டா. ப்ரொவைடு ட்ரீட்மெண்ட் வழங்க, ப்ரொவைட்னா வழங்க, ட்ரீட்மெண்ட் குணப்படுத்தும், ட்ரீட்மெண்ட்டை வழங்க. ஃபார் த சேம்னு அந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்க, சிகிச்சை வழங்க, ப்ரொவைட்னா சிகிச்சை வழங்க இது பயன்படுத்தப்படுகிறது. அந்த சேம் நோயை கண்டறியவும், அதற்கு ப்ரொவைட்னா வழங்க, என்ன வழங்க, சிகிச்சை, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரேடியோ பாஸ்பரஸ் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இஸ் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். இது தோல் வியாதிகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கோபால்ட், என்னது, ரேடியோ கோபால்ட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அண்டு ரேடியோ கோல்டு, இந்த ரெண்டுமே ரேடியோ கோபால்ட் அண்டு ரேடியோ கோல்டு ஆர் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். அப்படின்னா ஸ்கின்னில் உண்டாகும் கேன்சர் வியாதியை கட்டுப்படுத்த, ட்ரீட்மெண்ட் குணப்படுத்த இந்த ரேடியோ கோபால்ட் அண்ட் ரேடியோ கோல்டு ஆர் பயன்படுத்தப்படுகிறது. அது அடுத்து ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ். அப்படின்னா ரேடியேஷன்ஸ்னால் கதிர்வீச்சுகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? தூய்மை செய்ய. ஸ்டெரிலைஸ்னா தூய்மை செய்ய. எதை ரேடியேஷன்ஸ்னால் கதிர்வீச்சுகள், ரைட்டா. ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ்னா தூய்மை செய்ய, சுத்தம் செய்ய. எதை சுத்தம் செய்ய? த சர்ஜிக்கல் டிவைஸஸ்னால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி இருக்கு இல்லையா, கத்தி, அந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த கத்தி மாதிரி இருக்கும். அதை சுத்தம் பண்ணணும் இல்லையா, தண்ணியை வச்சு சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஜேம்ஸ் இருக்கும், உடம்புல உள்ள ஜேம்ஸ் ஒட்டி இருக்கும். அதனால தான் இந்த ரேடியேஷன்னா கதிர்வீச்சு உபயோகப்படுத்தப்படுகிறது. இஸ் யூஸ்டு எதற்கு? டு ஸ்டெரிலைஸ்னால் சுத்தம் செய்ய. த சர்ஜிக்கல் டிவைசஸ் அப்படின்னா மருத்துவத்துறையில் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்தும் கருவிகளை சுத்தம் செய்வதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அஸ் த கேன் கில். எதற்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரேடியேஷன் த கேன் கில், அது கொன்றுவிடும். எதை கொன்றுவிடும்? ஜேம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸ் அப்படின்றான். ஜேம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸை இது கொன்றுவிடும். ஜேம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸ் என்னது? நுண்ணுயிர் கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அதை ஒட்டிகிட்டு இருக்கும். நீ என்ன தான் கழுவுனாலும் போகாது. அப்படி ஜேம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸ் ரெண்டும் சேர்ந்து நுண்ணுயிர் கிருமிகள். நுண்ணுயிர் கிருமிகள்னால் கண்ணுக்கு புலப்படாத கிருமிகள் என்று சொல்லுவார்கள், ரைட்டா. அதை தான் இது சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு அடுத்த இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள், ரைட்டா. தொழிற்சாலையில் என்ன பயன்படுத்துகிறோன்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அப்படின்னா கதிரியக்க ஐசோடோப்கள் ஆர் யூஸ்டு அஸ் ஸ்ட்ரேசர்ஸ்னா உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ரேசர்ஸ்னால் கண்டுபிடிக்க. எதை கண்டுபிடிக்க? ஸ்ட்ரேசர்ஸ்னால் அடையாளம் கண்டு, டு டிடெக்ட்னா கண்டறிய, அடையாளம் கண்டறிய. எதை? எனி மேனுஃபேக்சர்னா அப்படின்னா அதாவது உற்பத்தியில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட், குறைபாடு இருந்தால். இப்போ நம்ம ஒரு வாழையை நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த வாழையில் உற்பத்தியில் ஏதாவது ஓட்டை இருக்குது, உற்பத்தி பண்ணும்போதே ஓட்டை இருக்கப்பா. அப்படி ஓட்டை இல்லாமல் கடைக்கு வரணும்ல, அப்போ தானே வாங்குவாங்க. அப்போ உற்பத்தியில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால், ஃபேக்ட்ரியில் பொருட்கள் உற்பத்தி செய்யும்போது அதில் ஒரு ஓட்டையோ ஒரு கிராச்சோ இருந்தால் அதை கண்டறிய இந்த ரேடியோ ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் ஐசோடோப்னா கதிரியக்க ஐசோடோப்புகள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்ட்ரேசர்ஸ்னால் அடையாளம் டு டிடெக்ட் காணப்படுகிறது. ஸ்ட்ரேசர்ஸ்னால் அதை ட்ரேஸ் பண்ணி டு டிடெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதாவது ஏதாவது தயாரிப்பு குறைபாடுகள் இருக்கா, தயாரிக்கும் போது குறைபாடுகள் அந்த பொருள் இருக்கான்னு சொல்லி கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த குறைபாடுகள் என்னன்னு சொல்லி காமிச்சிருக்கான் பாரு.
சச்சஸ் கிராக்ஸ்னால் வெடிப்பு, ஒரு விரிசல் ஏதாவது எங்கேயா இருக்கா, அல்லது லீக்கேஜஸ் ஏதாவது ஓட்டை எங்கேயாவது இருக்கா, தயாரித்து வருது பொருள் அதில் ஏதாவது விரிசல் இருக்கா, இல்லை ஓட்டை எங்கேயாவது ஓட்டைக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த இதை ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பேக்கேஜிங் ஃபால்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைடு த்ரூ ரேடியோ வேவ்ஸ். அப்படின்னா பேக்கேஜிங் ஃபால்ஸ்னால் இப்போ பேக் பண்ணி முடிச்சுட்டான் ஃபேக்ட்ரியில், ஒரு பொருட்களை பேக் பண்ணியாச்சு, அங்கே ஏதாவது ஒரு பேக்கேஜ் சரியில்லாமல் இருக்கா, பேக்கிங் பண்ணது சரியில்லாமல் இருக்கா, இல்லை வழியில் போகும்போது டேமேஜ் ஆகிருமா என்பதை உள்ள பேக்கேஜுக்குள்ளே நல்லா கரெக்டாக வச்சுருக்கானா அப்படின்றதை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பேக்கேஜிங்னா பேக் பண்ணுறது, அதாவது பேக் பண்ணதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, பேக்கேஜின்றது நம்ம பார்சல் பண்ணுறோம்ல அதில் ஏதாவது குறைபாடுகள், பேக்கேஜிங் ஃபால்ட்னால் பார்சல் பண்ணதில் குறைபாடுகள் இருந்தால் கேன் பி ஐடென்டிஃபைடு, அது கண்டுபிடிக்க முடியும் த்ரூ ரேடியோ ஐசோடோப்ஸ், அந்த கதிரியக்க ஐசோடோப்புகளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து மூணாவதாக கேஜஸ்னு அளவிடுதல். ரைட்டா, அளவிடுதல் எதை அளவிடுதல்? இப்போ பெரிய ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 10,000 லிட்டரு 5,000 லிட்டருன்னு ஒரு டேங்கர்கள் போயிட்டுருக்கோம். ரைட்டா, அவன் ஊற்றிக்கிட்டு இருப்பான், அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கா, அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த கதிரியக்கம் மூலிமா அதை பாய்ச்சி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, திறக்காமலே இந்த கதிரியக்கம் மூலியமாக பார்க்கலாம் இவ்வளோ லிட்டர் இதில் இருக்குன்னு சொல்லும். அதான் கேஜஸ்னு அளவிடுதல். எதை அளவிடுதல்? கேஜஸ் விச் ஹேவ் ரேடியோ ஆக்டிவிட்டி சோர்சஸ். அப்படின்னா விச் ஹேவ் அப்படின்னு அதை வைத்திருக்கிறது. இந்த கேஜஸ்னால் அளவிடுதல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட்டா, விச் ஹேவ் ரேடியோ ஆக்டிவிட்டி சோர்ஸ். கேஜஸ்னால் அளவிடுதல். அப்போ அந்த அளவிடுதல்னு சொல்கிறோமே, அது என்னத்தை வச்சுருக்கு? விச் ஹேவ், அது வைத்திருக்கிறது. இந்த அளவிடு மெஷின் எதை வைத்திருக்கிறது? அளவிடுதல். விச் ஹேவ் ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ். அது ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா கதிர் இயக்க மூலப்பொருளை வைத்திருக்கிறது. இந்த கேஜஸ் அளவிடுதல், இது எவ்வளோ லிட்டரில் இருக்குது, அப்படி இது எவ்வளவு பொருட்கள் இருக்குது அப்படின்ற எண்றதையும் அளவிடுவதையும் ரேடியோ ஆக்டிவ் தேவைப்படுகிறது. அப்போ கேஜஸ் அளவிடும் மிஷின், அளவிடும் பொருள் எதை வைத்திருக்கிறது? விச் ஹேவ் வைத்திருக்கிறது. அளவிடும் பொருள் எதை வைத்திருக்கிறது? விச் ஹேவ் ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ். அப்படின்னா கதிர் இயக்க மூலப்பொருளை வைத்திருக்கிறது. அப்போ அதிலிருந்து கதிர் இயக்கம் வரும். யூஸ்டு, அது உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த கேஜஸ்ஸு யூஸ்டு இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ், பல தொழிற்சாலைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டிய? டு செக் அப்படின்னா அதை சரிபார்க்க. செக்குன்னு சரிபார்க்க. எதை சரிபார்க்க? த லெவல் ஆஃப் கேஸஸ். அப்படின்னா இப்போ கேஸ் போயிட்டுருக்கு, கேஸ் கரெக்டாக இருக்கா, நிரம்பி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. த லெவல்னால் அளவு, கேஸஸோட அளவை சரிபார்க்க. அண்டு லிக்யூடு, திரவங்களின் அளவு, இப்போ பெட்ரோல் போயிட்டுருக்கு அதை சரிபார்க்க. அண்டு சாலிட்னா திடப்பொருள் ஏதாவது ஒரு போயிட்டுருக்கு, அதனோட அளவு சரியாக இருக்கா, இந்த கேஸஸ் லிக்விட் திடப்பொருளின் அளவு சரியாக இருக்கிறதா என்று கண்டறிவதற்காக கேஜஸ் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கேஜஸ்குள்ளே என்ன இருக்குது? ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது அதுக்குள்ளே இருக்க கதிர் வெளியில் வரும். அந்த கேஜஸ்னால் அளவிடும் பொருள், ஒரு அளவிடக்கூடிய பொருள், அதற்குள்ளே ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது மூலிமா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வெளியில் வரும். வெளியில் வந்த உடனே இந்த நீ வச்சிருக்கல பேரல் கீரல் இதில் பட்டு இதனோட அளவை அதுக்கு காண்பிக்கும். ரைட்டா சார்? நெக்ஸ்ட்டு அண்ட் ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னியம். அப்படின்னா ஐசோடோப்ன்றது கலிஃபோர்னியத்தினோட ஐசோடோப் கதிர்வீச்சு. ரைட்டா, அப்போ அது CF 252. அப்போ இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இஸ் யூஸ்டு இன் ஏர்லைன்ஸ். அப்படின்னா ஏர்போர்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. ஏர்லைன்ஸ்னால் ஏர்போர்ட்னு அர்த்தம். விமானம் போகும் இடத்தில். ரைட்டா, விமானதளத்தில் பயன்படுத்துகிறாங்க. எதற்கு? டு டிடெக்ட் த எக்ஸ்ப்ளோசிவ் இந்த லக்கேஜ். அப்படின்னா லக்கேஜ்ன்றது மனுஷங்களோட பொருள், நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதில் ஏதாவது வெடிப்பு பொருட்கள் இருக்கா, எக்ஸ்ப்ளோஷனாக வெடிக்கும் சாதனம் இருக்கா என்பதை கண்டறிவதற்கு இந்த ஐசோடோப் கலிஃபோர்னியம் ஐசோடோப் பயன்படுத்தப்படுகிறது. த ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னியம் அது CF 252 இஸ் யூஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த ஏர்லைன் விமானங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு செக், டு டிடெக்ட் கண்டறிய, எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிப்பொருள்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிய. இன் லக்கேஜஸ்னால் பயணிகளின்
சூட்கேஸில், லக்கேஜஸ்னால் அதான் பயணிகளின் சூட்கேஸுக்குள்ள வெடிபொருள்கள் இருக்கிறதா என்பதை உடைமைகள், லக்கேஜஸ்னா உடைமைகள், பயணிகளின் உடைமைகளில் எக்ஸ்ப்ளோசிவ் உள்ளதா என்பதை கண்டறிய இவை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக ஏன் ஐசோடோப் ஆஃப் அமர்சியம். அப்போ அமர்சியம் என்ற ஒரு ஐசோடோப், அது AM 241. இது அமர்சியம் என்ற ஒரு ஐசோடோப்பு உபயோகப்படுத்தப்படுகிறது இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ், பல தொழிற்சாலைகளில். அஸ் எ ஸ்மோக் டிடெக்டர். அப்படின்னா அதாவது ஸ்மோக் டிடெக்டர் என்னது? ஸ்மோக்குன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, கெட்ட இது ஆவின்னு அர்த்தம். ஆவி அதிகமாக வருது. இப்போ நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணுறோம், சிகரெட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து புகை வருது இல்லையா, புகையை கண்டறிவதற்கு. இப்போ ஒரு வீட்டில் நீ வச்சுட்ட, புகை எவ்வளோ வருது அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்றதை கண்டுபிடிப்பதற்கு இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது, இந்த ஐசோட்டோப் பயன்படுத்தப்படுகிறது. அமர்சியம் ஐசோட்டோப் வந்து தொழிற்சாலைகளில் புகை வெளியில் போகுது இல்லையா, அந்த புகையோட அளவை கண்டறிவதற்கு. புகை எவ்வளோ அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா, தொழிற்சாலையில் புகை போகும், எரிப்பாங்க ரைட்டா, அப்போ புகை போகும், அந்த புகையின் அளவை கண்டறிவ டு டிடெக்ட் ஸ்மோக் டிடெக்டர். அப்படின்னா ஸ்மோக் டிடெக்ட்னா கண்டறிய, அதாவது புகையின் அளவை கண்டறிய இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆர்காலஜிக்கல், தொல்லியல் துறையில் என்ன செய்வாங்க, தொல்லியல் துறை அதில் என்ன எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், தொல்லியல் துறையில் வந்து ஒரு பழமை வாய்ந்த சிலையோ அது எப்போ உண்டாக்குனது, 10,000 1,00,000 வருஷத்துக்கு உண்டாக்கியிருப்பாங்க. இப்போ போய் பார்த்தா நம்மளுக்கு எப்போ உண்டாக்குனதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ அதுக்குள்ளே அந்த சிலைக்கு உள்ளே எவ்வளோ கார்பன் இருக்குது என்பதை நம்ம பாய்ச்சிற கார்பன் மூலிமா அளவிட்டு அப்போ இந்த சிலை இது இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறியலாம். இப்போ பூமி எப்போ பிறந்துச்சு, எப்போ பூமி உண்டாச்சு அப்படின்றதே இந்த ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் மூலிமா நம்ம கண்டறியலாம். இப்போ ஒரு ஊருக்கு போகிற உலகத்தில் திடீர்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க, யாருமே அங்கே போகலை, நான் போயிருக்கேன். அந்த கட்டடம் எந்த வருஷத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா, நான் இங்கேருந்து ஒரு கார்பனை செலுத்துவேன், கார்பன் ஐசோட்டோப்பை அந்த கட்டடத்து மேலே. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே பழைய கட்டடம் ஆக அதுக்குள்ளே கார்பன் அதிகமாகிட்டே இருக்கும், புதிய கட்டடத்தில் கார்பன் கம்மியாக இருக்கும், கார்பன் ஐசோட்டோப். அப்போ பழைய கட்டிடம் ஆக கார்பன் ஐசோட்டோப் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நான் பாய்ச்சின ஒன்று அங்கேருந்து ஒரு கார்பன் ஐசோட்டோப், அதுக்குள்ளே இருக்க கார்பன் ஐசோட்டோப் எனக்கு வெளியில் வரும். அப்போ நான் பாய்ச்சின லெவலை விட அது அதிகமாக இருக்கா, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த வயசை நான் கண்டுபிடிப்பேன். அதுதான் ஆர்காலஜிக்கல் ரிசர்ச். தான் இப்போ யூஸிங் த டெக்னிக்னா இந்த வழிமுறையை பின்பற்றி, உபயோகப்படுத்தி எதை வழிமுறையை உபயோகப்படுத்தி, எந்த வழிமுறையை, ரேடியோ கார்பன் டேட்டிங். அப்படின்னா ரேடியோ கார்பன் வயதை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை. அதுக்குள்ளே ரேடியோ கார்பன் அப்படின்னா கார்பன் என்னது, கார்பனின் கதிர்வீச்சு எவ்வளவு இருக்குது, டேட்டிங்னா எவ்வளவு இருக்குது என்பதை பயன்படுத்தி அந்த வழிமுறையை பயன்படுத்தி ரேடியோ கார்பன் டேட்டிங்னு நாள் கிடையாது, அதாவது வருஷம் எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டேட்டிங்னா யூஸிங் த டெக்னிக்னு இந்த வழிமுறை பயன்படுத்தி இந்த ரேடியோ கார்பன்னா கார்பனின் கதிர்வீச்சு கார்பனின் கதிர்வீச்சின் காலத்தை பயன்படுத்தி அதில் எவ்வளோ காலமாக அந்த கார்பன். இப்போ புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அதில் கார்பன் கதிர்வீச்சு இருக்காது, அதே 5000 வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்திருக்கும், 1,00,000 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப இருக்கும். அப்போ கார்பன் கதிர்வீச்சு காலத்தை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயன்படுத்தி த ஏஜ் ஆஃப் த எர்த், இந்த பூமியினோட வயசை நாம் காணலாம். த ஏஜ் ஆஃப் த எர்த்னா பூமியின் வயதை காணலாம். அடுத்து இந்த கார்பன், இந்த ஃபார்முலா என்னது, கார்பன் ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா ரேடியோ கார்பனை கதிர்வீச்சு கார்பன் காலம் என்ற டெக்னிக்கை பயன்படுத்தி, டெக்னிக்னா வழிமுறையை பயன்படுத்தி கதிர்வீச்சு கார்பன் காலம் எவ்வளோ கதிர்வீச்சு இருக்குது அதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது காலம் தெரிஞ்சு போயிடும். அதான் சொல்கிறான் த ஏஜ் ஆஃப் த எர்த் அப்படின்னா பூமியின் வயதையும். அடுத்து ஃபோசில், படிவங்கள், பூமிக்கு மேலே படிவம் இருக்குது இல்லையா, இந்த படிவம் எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோசில்ஸ்னா படிவங்களை பார்க்கலாம். அண்டு ஓல்டு பெயிண்டிங்ஸ், ஒருத்தர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த பெயிண்டிங் எப்போ பண்ணப்பட்டது, எத்தனை 1,00,000 வருஷமா 10,000 வருஷமா என்பதை இந்த கதிர்வீச்சை வச்சு நம்ம பார்க்கலாம். அண்டு மோனமெண்ட்ஸ் ஞாபக சின்னங்கள்,
ஞாபக சின்னங்கள் கொடுக்குறாங்க சில பேருக்கு மோனமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. சில பேர் கட்டியிருப்பாங்க, அது எப்போ கட்டினது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. எதை பார்க்கலாம்? ஏஜ் ஆஃப் த எர்த்து, பூமியோட வயசு, பூமியில் உள்ள படிமங்களோட வயது. அடுத்து போக ஓல்டேஜ் பெயிண்டிங், ஓல்டு பெயிண்டிங், பழைய பெயிண்டிங்கில் வயது. அடுத்து மோனமெண்ட்ஸ், ஞாபக சின்னங்கள் எப்போ உண்டாக்குனது, இவைகளெல்லாம் பார்க்கலாம். கேன் பி டிட்டர்மைண்ட் கண்டுபிடிக்கலாம். கேன் பி டிட்டர்மைண்ட், இதனோட வயதை நான் வயதை நீங்கள் எழுதுற, அதுக்கு மீனிங் அதுதான். இந்த ஏஜ் மேலே எழுதிட்டான்ல, அந்த ஏஜ்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். த ஏஜ் ஆஃப் த எர்த்து, ஏஜ் ஆஃப் த ஃபாசில், ஏஜ் ஆஃப் த ஓல்டு பெயிண்டிங், ஏஜ் ஆஃப் த மோனமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஏஜ்ன்ட்டு நாளுக்கும் பொருந்தும். இவைகளின் வயதை கேன் பி டிட்டர்மைண்ட் தீர்மானிக்கலாம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொன்னால் கதிர்வீச்சு கார்பன் காலம். இந்த கதிர்வீச்சு கார்பன்றது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தி எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ கார்பன் இஸ் டிட்டர்மைண்ட். அந்த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் அதில் எவ்வளோ கார்பன் எக்ஸிஸ்ட்னா இருக்கக்கூடிய கார்பன். இந்த ஃபார்முலா பிரகாரம் அந்த பொருளில் எவ்வளோ கார்பன், இப்போ நீ ஒரு மோனமெண்ட்டை பார்க்க போகிற, அந்த பொருளில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை வச்சு நம்ம பாய்ச்சிற கார்பனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு வரும். அதான் சொல்கிறான் இன் ரேடியோ கார்பன் டேட்டிங். அப்படின்னா கார்பன் கதிர்வீச்சு காலம் என்ற தத்துவத்தின் பிரகாரம் த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ கார்பன், த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட்னா அதில் இருக்கக்கூடிய, அதில் எக்ஸிஸ்ட்னா இருக்கக்கூடிய இதில் அந்த எந்த பொருளை நீ கண்டுபிடிக்க போகிற அதில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ கார்பன் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு கார்பன் தான் தீர்மானிக்கிறது. அதோட வயதை இஸ் டிட்டர்மைண்ட், அது தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வளோ கார்பன் அதில் இருக்குதுன்னு தீர்மானிக்கப்படுகிறது. த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ ரேடியோ கதிர்வீச்சு இஸ் டிட்டர்மைண்ட் தீர்மானிக்கப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. அண்டு அதுக்கடுத்து திஸ் கிவ்ஸ் த எஸ்டிமேட் அபவுட் த ஏஜ் ஆஃப் த தீஸ் திங்ஸ். இது கொடுக்கு அது எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம், டிட்டர்மைண்ட் கண்டுபிடிக்கிறோம். அண்டு இந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது அளவை வச்சு திஸ்னால் அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கிவ்ஸ் அந்த அளவானது கொடுக்குறது. இதை கொடுக்குறது அண்ட் எஸ்டிமேட் ஏஜ், ஒரு தோராயமான எஸ்டிமேட் எபவுட், ஒரு எஸ்டிமேட் தோராயமான எபவுட் த ஏஜ் வயதை கொடுக்குறது ஆஃப் தீஸ் திங்ஸ். அந்த பொருட்களின் அந்த நமக்கு அந்த அதில் உள்ள கார்பனோட அளவு எதை கொடுக்குறது? எஸ்டிமேட் எபவுட் த ஏஜ் அப்படின்னா அந்த பொருளின் வயதோட தோராயமான காலத்தை கொடுக்குறது. ரைட்டா? அப்போ அதில் எவ்வளோ கார்பன் இருக்குது என்பதை அதில் உள்ள கார்பனை வைத்து நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். கார்பன் ஐசோட்டோப்பை வைத்து நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு நடைமுறைகள். இது வேறு இதில் பார்க்கலாம்.